ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தி ரெசிபி, கேழ்வரகு தூதுவளை அடை. யூஸ்வலாக கேழ்வரகுல முருங்கைக்கீரை போட்டு பண்ணுவோம். நான் இன்றைக்கி கேழ்வரகுல தூதுவளை இலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம கேழ்வரகு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரும். முருங்கைக்கீரை சேர்க்குறதுக்கு பதிலாக தூதுவளை ஏன் சேர்த்துருக்கேன், இதனால் என்ன பயன், அதோடைய மருத்துவ குணம் என்ன, இதெல்லாம் ரெசிபி செய்யும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு தூதுவளை அடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தூதுவளை சளிக்கு ஒரு நல்ல மருந்து, உடம்புல சளி சேர விடாது. இன்னும் போக போக அதோடைய மருத்துவ பயன்கள் நிறைய பார்க்கலாம். கேழ்வரகு மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துருச்சு. ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுவோம். அடைக்கு தேவையான வெங்காயத்தையும் தூதுவளை இலையும் பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். தூதுவளை இலையில் முள் இருக்கும், நம்மளால் கையில் பிடிச்சி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சாப்பரில் போட்டுட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. அதோட ஒரு கைப்பிடி தூதுவளை இலையும் போட்டு சாப்பரில் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்க போகிறேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால வெங்காயத்தையும் தூதுவளை இலையும் பொடியாக நறுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். யூஸ்வலாக அடைக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம் தூதுவளை இதெல்லாம் நான் வதக்கி தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் அடை சாஃப்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம் தூதுவளை இதெல்லாம் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் வதக்கும் போதே இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவியோ இல்லை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கியோ சேர்த்து வதக்கிக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், நல்லா டைஜஷனுக்கும் நல்லது. இதோடவே பச்சை மிளகாய் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் போடல. நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காவை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்து 2 தடவை பிரட்டி விட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை மாவோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய கலவையை முதல்ல மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். வெங்காய கலவையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடை பக்குவத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே தலைக்குள்ளே, அதாவது முடிக்குள்ளே வேத்து நிற்கும். இதனால் தலையில் நீர் கோர்த்துக்கும். அந்த மாதிரி தலையில் சேரக்கூடிய நீரை அகற்றுறதுக்கு தூதுவளை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டைமில், இந்த வெயில் காலத்தில் தூதுவளையை சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி உங்கள் உணவில் தூதுவளை இலை, தும்பை இலை இது 2த்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த 2மே உங்களுடைய சைனஸ் ப்ராப்ளம்க்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அடை தட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை கையால் தண்ணி தட்டு மெதுவாக அப்படி தட்டினீங்கன்னா அழகாக விரிஞ்சு வரும். ஓரங்களில் உடையவும் உடையாது. நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம். இன்னொன்று தண்ணி தொட்டு நம்ம தட்டுறதுனால ஓரத்தில் விரிசல் வராமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அடை வரும். இதை இப்போ எடுத்து தோசைக்கல்லில் இலையோடு திருப்பி போட்டுக்கலாம். இலை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மாவை லைட்டாக அழுத்தி கொடுங்க. அப்போ தான் அடை தோசைக்கல்லில் ஒட்டும். ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஒரு பக்கத்துலேருந்து இலையை அப்படி தூக்கிட்டு மாவை லைட்டாக ஒரு ஓரமாக தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாக இலையை நம்ம பிரித்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஒரு செகண்ட் 2 செகண்ட் கழிச்சிட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா அடை மாவு அழகாக இலையிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பேப்பரில் கூட அழகாக தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பட் வாழை இலையில் செய்யும்போது அது ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கல்லில் போட்டு அந்த இலையோடு அந்த அடை சூடாகுது இல்லையா, அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. நடுவில் இந்த மாதிரி தோசைக்கரண்டியெல்லாம் கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி சுடும்போது நல்லா உங்களுக்கு 2 பக்கமும் வெந்து மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்து சுட்டு கொடுங்க. நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. கேழ்வரகுல கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, இது உண்மையாகவே ஒரு நல்ல உணவு. வயிறு மந்தமாக இருக்கிறதுக்கு, இல்லை மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, பல் ஈர்லேருந்து நீர் வடிகிறது, இதுக்கெல்லாம் கூட தூதுவளை ஒரு நல்ல மருந்து. வீட்டில் வைக்கக்கூடிய பல மருத்துவ செடிகளில் இதுவும் ஒன்று. எப்படி நம்ம துளசி, கற்பூரவள்ளியெல்லாம் வச்சுருக்கோமோ அது மாதிரி தூதுவளையும் ஒரு தொட்டியில் வச்சுட்டோன்னா நம்மளுடைய உணவு தேவைக்கு அடிக்கடி நம்ம பறிச்சிக்கலாம். கேழ்வரகு தூதுவளை அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அடைக்கு தொட்டுக்க அவியல் செஞ்சுருந்தேன். அவியலோட தான் சாப்பிட போகிறேன். பருப்பு அடைக்கு மட்டும் இல்லைங்க, கேழ்வரகு அடைக்கும் அவியல் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடைக்கு செய்கிற அவியல் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எப்படி அவியல் செஞ்சேன்றதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.